6 வயசு குழந்தை ரேப் பண்ணியிருக்காங்க. பண்ணுனதும் சின்ன குழந்தைங்க தான். 10, 13, 16 வயசு. இவங்களுக்கு இந்த தாட் ப்ராசஸ் எங்கேருந்து வந்துச்சு? ஏன் இப்படி நினச்சாங்க? கேவலமா இல்லை? இந்த வயசில் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், இது மட்டும்தான் எண்ணமாக இருக்கணும். இதை தாண்டி இவங்க எப்படி இந்த மாதிரி யோசிச்சாங்க? இந்த பொண்ணுங்களை நம்ம இந்த டைமுக்குள்ளார வீட்டுக்கு வா, இந்த கோர்ஸ் படி, இந்த மாதிரி ட்ரெஸ் போடுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரூல்ஸ் சொல்ல தெரிஞ்ச நமக்கு ஏன் பசங்க கிட்ட வளர்க்கும் போதே பொண்ணுங்களும் அவங்களும் பார்ட் ஆஃப் தி சொசைட்டி தான், அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தான் இருக்குது, நம்மனால அவங்களுக்கு ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்லி வளர்க்க மாட்டேங்கிறோம்? எனக்கும் ஒரு பையனும் இருக்குது, பொண்ணும் இருக்குது. நானும் என் பையனாலேயோ என் ஃபேமிலினாலேயோ இந்த சொசைட்டிக்கு ஒரு பிரச்சனையும் வராது, அது நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இதே தான் என் பசங்களுக்கும் நான் சொல்லி வளர்ப்பேன். ஒரு பொண்ணை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்குது. இது எங்கேயோ டெல்லியில் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க, இது நம்ம வீட்லேயும் நடக்கலாம். அப்போது எங்கேயோ நியூஸாக கேட்டது நமக்கு நடக்கும்போது, பாதிக்கப்படும்போது தான் நமக்கு அந்த வழியை புரியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் குடும்பத்தில் பையனோ பொண்ணோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லி வளங்க.